வணக்கம். உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நம்ம தொடர்ந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வாரத்தில் போன வாரம் பார்த்த மாதிரியே மிடில் ஏஜில் வரக்கூடிய ஒபிசிட்டி, அதாவது 5 வயதிலிருந்து 15 வயதில் வரக்கூடிய அந்த உடல் பருமனுக்கான காரணங்கள் என்னென்ன, அதுக்கு என்ன வகையான மருந்து முறை நம்ம பின்பற்ற வேண்டும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மிடில் ஏஜில் வரக்கூடிய அந்த 5 to 15 இயர்ஸில் வரக்கூடிய அந்த மிடில் ஏஜ் ஒபிசிட்டி இதய சம்மந்தப்பட்ட நோய்களையும் அதே போல் சடன் டெத்து அப்படிங்கிற ஒரு திடீர் மரணத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு அபாய நோயாக காணப்படுது. இந்த ஒபிசிட்டி கூடுமான வரைக்கும் நம்ம அதை குறைச்சி ஆகணும். அந்த ஒரு கட்டாய சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இதுக்கான காரணங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் ஏற்பட்ட மாற்றங்களும் அதே போல் வாழ்வியலில் ஏற்பட்ட மாற்றங்களும் நம்ம பார்த்தோம். உணவு பழக்க வழக்கத்தில் நம்முடைய பாரம்பரிய உணவுகளை நம்ம மறந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு, டின்டு ஃபுட்டு, அதிகமான கலோரி உள்ள ஃபுட்டை நம்ம அதிகமாக சாப்பிட்டுக்கொள்கிறது, இதுதான் முக்கியமான காரணம். அதே போல் காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு, குழந்தைங்களை விளையாட விடாமல் வீட்டிலே வைக்கிறதுனாலையும், அது அதிகமாக டிவி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனாலையும், அதே போல் டின்டு ஃபுட்டு, ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸு, அதிகமான சர்க்கரை கலந்த அந்த ட்ரிங்க்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்றது முக்கியமான காரணம். இதிலிருந்து நம்முடைய பாரம்பரிய உணவுக்கு நம்ம மாறணும் அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதே போல் போன வாரம் நிகழ்ச்சி நம்ம பார்த்த மாதிரி 3 ஆளி விதை, சீரகம், வெந்தயம் இதை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பவுடர் மாதிரி நம்ம செஞ்சு காமிச்சோம். நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்த்துருக்காங்க, நிறைய பேர் அதை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க. மிகவும் சந்தோஷமான விஷயம். அதே போல் இந்த வார நிகழ்ச்சியில் இதே மிடில் ஏஜ் ஒபிசிட்டிக்கு ஒரு சிறந்த ஒரு இனிப்பு ஒரு பானம் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க போகிறோம். அது நம்முடைய பாரம்பரியமான ஒரு உணவு பொருளால் உள்ளது. நம்ம பாரம்பரியமான உணவுப் பொருள், முக்கியமான உணவுப் பொருள், ஆனால் மறந்த உணவுப் பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள நம்முடைய கிச்சனில் உபயோகப்படுத்துகிற எல்லா உணவுப் பொருட்களுமே சமையலுக்கு பயன்படுகிற ஒவ்வொரு உணவுப் பொருளும் பிரிதோட சமப்பொருட்கள் தான். அதாவது வாதம், பித்தம், கபம் இது 3 குறைக்கக்கூடியது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் முதலோர் வலி முதலா எண்ணிய 3 மருந்துகள் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். நம்முடைய உடம்புல வரக்கூடிய நோய்க்கு முக்கியமான காரணமே இந்த வாதம், பித்தம், கபம் இது 3 குறையும் போதும் கூடும்போது தான். இதை சரிசமமாக நம்ம வச்சுக்கணும். இது சரிசமமாக எதில் வைத்துக்கொள்ள முடியும்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சமையல் அறையில் உள்ள முக்கியமான உணவுப் பொருட்கள் மூலமாக தான். அதான் சீரகம், வெந்தயம், கடுகு, இது மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வகையான உணவுப் பொருளில் ஒரு முக்கியமான மெடிசினல் வேல்யூ அதிகமாக உள்ள பொருட்கள். அதில் ஒரு முக்கியமான பொருள் தான் இப்போ நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்க புளி. இந்த புளி நம்ம யூஸ் பண்ணுற இந்த புளி எல்லாமே பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடியது. இது நம் நாட்டுடைய பாரம்பரிய புளியே கிடையாது. நம்முடைய பாரம்பரிய புளி கொடம்புளி. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொடம்புளி ஒபிசிட்டியும் குறைக்கும், அதே போல் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பையும் குறைக்கக்கூடியது. நம்ம மறந்த பாரம்பரியமான உணவுப் பொருள்னு சொல்லலாம். இப்போ நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்க புளி எல்லாமே நியர்லி ஒரு 500 வருடமாக நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். இது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சொந்தமான புளி. நம்முடைய பாரம்பரிய புளி கொடம்புளி. இதனுடைய பொட்டானிக்கல் நேம் கார்சினியா கம்போஜியா. இதுதான் நம்முடைய பாரம்பரியமான புளி. இந்த புளி ஒபிசிட்டிக்கு ஒரு மிக சிறந்த மருந்து. அதை எப்படி மருந்தாகவும் உணவாகவும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கொடம்புளி இனிப்பு பானம் செய்ய தேவையான பொருட்கள்: கொடம்புளி, பனை வெல்லம், ஏலக்காய். கொடம்புளி இனிப்பு பானத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். கொடம்புளி பற்றி இப்போ பார்த்தோம் இல்லையா? நம்முடைய நாட்டுக்குன்னு சில பாரம்பரியம் இருக்கிற மாதிரி சில பழமொழிகளும் உண்டு. பார்த்துருக்கோம் இல்லையா? இளைத்தவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு. ஸோ அதனால் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க கொள்ளு அதிகமாக எடுத்துக்கணும். இளைத்தவனுக்கு எள்ளு, லீனாக பாடி இருக்கிறவங்க பாடி வெயிட் கொஞ்சம் கொண்டு எள்ளு எடுத்துக்கணும். அதே போல் காட்டில் புளியும் நாட்டில் புளியும் உயிருக்கு என்றைக்கும் ஆபத்து தான் அப்படின்னு ஒரு பழமொழி வேறு உண்டு. காட்டில் புளி எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தை கொடுக்குமோ அதே போல் வீட்டில் உள்ள புளியும் உடம்புக்கு ஒரு நன்மை வைக்கக்கூடிய காரியம் அல்ல. அந்த புளி இப்போ நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த புளி சவுத் ஆப்பிரிக்காவை சொந்தமாக கொண்ட புளி. 400 வருடமாக நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். அது நம்முடைய பாரம்பரிய புளியே கிடையாது. நம்முடைய பாரம்பரிய புளி இதுதான், கொடம்புளி. கார்சினா கம்போஜியா அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. இதை மலபார் டேமரின் வேறு சொல்லுவாங்க, கேரளா புளின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கேரளாவுடைய பூர்வீகமே கிடையாது. தமிழ்நாட்டோட பாரம்பரியமான புளி தான் இது. கேரளா மக்கள் பாரம்பரியத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை இன்னும் அவங்க தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கு காரணம் பாரம்பரிய உணவுப் பொருட்கள் அதிக முக்கியத்துவம் உண்டு. அதனால் இது அவங்க பாரம்பரியமாகவே அதை மலபார் டேமரின் அப்படிங்கிற நேமே இதுக்கு உண்டு. ஆனால் இது உண்மையிலேயே நம் நாட்டோட புளி தான். சித்தர்களால் சொல்லப்பட்ட புளி உண்டு. இது பத்திய பொருட்களுக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பத்திய பொருள் கிடையாது. இது நம் நாட்டோட உணவுப் பொருள், முக்கிய உணவுப் பொருளாக இது இருந்துச்சு. இது மருத்துவ வேல்யூ எந்த அளவுக்கு மெடிசனல் வேல்யூ இருக்கோ அந்த அளவுக்கு இது மருந்தாகவும் பயன்படுது. நோயும் குணமாகவும் நோய் வராமல் தரக்கூடிய சக்தி அதிகமாக காணப்படுது.
வயிற்றுக்கு மிக ஒரு வயிற்றுக்கு ஒரு சேஃபான புளின்னு சொல்லலாம். இந்த சில பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. அல்சர் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு. என்ன சாப்பிட்டாலும் எங்களுக்கு வந்து அப்படியே ஏப்பமாக வருதும்பாங்க, ஜீரணமே ஆகலமாங்க. அவங்க சாப்பாடில் பார்த்தீங்கன்னா புளி அதிகமாக காணப்படும். சில பேருக்கு பிபி குறையவே குறையாது, நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், நல்லா நடக்கிறோமாங்க, ஆனால் பிபி குறையவே குறையாது. அவங்க காரணம் அந்த உணவில் காணப்பட்ட அந்த புளிப்பு, உப்பு, காரம், இது 3 தான். எல்லாருக்கும் நான் சொல்கிறது அதுதான். உப்பு, புளிப்பு, காரம், இது 3 நம்ம சமையல் வந்து குடும்ப வரைக்கும் பாதி தான் உபயோகப்படுத்திட்டு வரணும். இது 3மே நம்முடைய பித்தத்தை அதிகமாக்கும். பித்தத்தை அதிகமாக்கும் போது தான் பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது, சுகர் வர்றது, ஒபிசிட்டி அதிகமாகிறது, பிளட் வெசல்ஸ் வரக்கூடிய ப்ராப்ளம், ஸ்ட்ரோக்கு, ஆர்த்ரைட்டிஸ், இது எல்லாத்துக்கும் காரணம், பேரலைட்டிக் அட்டாக்கு, எல்லாத்துக்கும் காரணம்னு கேட்டிங்கன்னா சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உள்ள அந்த மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவரின் ஊறுபாடிலே உயிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் நான் திருக்குறள் மருந்துகள் அதிகாரத்துலேருந்தே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ உணவில் ஏற்பட்டு சில மாறுபாடான இந்த உணவுனால தான் எல்லா நோய்களும் வந்துட்டுருக்கு. ஸோ மருந்தே தேவையில்லை, மருந்தனை வேண்டாம் யாக்கைக்கு அற்றதறிந்து போற்றுனி. நமக்கு தேவையான உணவு நம்முடைய பாரம்பரிய உணவு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா எந்த நோய் வராது. ஸோ இப்போ நம்மளுடைய புளியை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த புளி வந்து வயிற்றுக்கும் சேஃபு, அதே போல் கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து. அதே போல் கிட்னியில் வரக்கூடிய கல் அடைப்பு இருந்தாலும் சிறந்த மருந்து இது. நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்க அந்த புளி வந்து கல்லை உருவாக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் உள்ள அஸ்கார்பிக் ஆசிட் கல்லை உருவாக்கக்கூடிய ஆசிட். இதில் உள்ள ஹைட்ரோசிட்ரிக் ஆசிட் ஆசிட் இருக்குது, ஷார்ட்டாக HCA அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல உள்ள சாப்பிடக்கூடிய சாப்பாடில் உள்ள மாவு சத்தையும் கொழுப்பு சத்தையும் நம்ம உடம்புல டெபாசிட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுற சக்தியும் எதுக்கு அதிகமாக காணப்படுது. அதனால தான் நான் ஒபிசிட்டிக்கும் உடம்புல உள்ள அதிகப்படியான கொழுப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது, எவ்வளோ மாத்திரை போட்டாலும் கொழுப்பு குறையவே இல்லைம்பாங்க. 2 வகையான கொழுப்பு நம்ம உடம்புல உண்டு. ஒன்று குட் கொலஸ்ட்ரால், ஒன்று பேட் கொலஸ்ட்ரால், HDL, LDL. LDL லெவல் என்றைக்குமே கம்மியாக தான் இருக்கணும், HDL லெவல் அதிகமாக காணப்படணும். இது சாப்பிடும்போது ரெகுலராக உங்களுடைய கெட்ட கொழுப்பு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் HCA ஹைட்ராக்சிட்ரிக் ஆசிட் ஒரு மிக சிறந்த நம்முடைய உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பையும் குறைக்கும். அதே போல் மாவுச்சத்து பொருளை உடல் டெபாசிட் ஆகாமல் இருக்கக்கூடிய சக்தியும் இந்த புளிக்கு உண்டு. அதனால தான் கூடுமான வரைக்கும் நம்முடைய பாரம்பரியமான புளியை உங்களுடைய உணவுப் பொருளை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. இதில் எல்லாமே சமைக்கவும் பயன்படுத்தலாம். இதே மாதிரி ஒபிசிட்டியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு இதை பானமாக பயன்படுத்தலாம். அதே போல் உங்கள் உணவில் உள்ள அந்த உணவுப் பொருளில் உள்ள அந்த புளியை எடுத்துகிட்டு இந்த புளியிலே நீங்கள் வந்து சாப்பாடுக்கு தேவையான ரசம் வச்சாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து மீன் ஃபிஷ் கறி வச்சாலும் சரி, இல்லைனா நீங்கள் சாம்பார் வச்சாலும் சரி, பூண்டு குழம்பு, இது மாதிரி எல்லாத்துக்குமே எதுக்கெல்லாம் நீங்கள் அந்த புளியை உபயோகப்படுத்துகிறீங்களோ அதுக்கெல்லாமே இந்த புளியை மாற்றுணவாக கொண்டு வரலாம். நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலே நிறைய சிறுதானியங்கள் நிறைய பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி சிறுதானியங்கள் மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் உண்டாயிருக்கு. அதுக்கு அடிகோலானது நம்முடைய இந்த உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி தான். அதே போல் இந்த பாரம்பரியமான இந்த புளியும் நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் வருங்காலங்களில் எல்லாருமே இந்த புளியை வாங்க உபயோகப்படுத்தும் போது இதனுடைய விலையும் குறைய ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுது. ஸோ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குடம்புளியை இந்த மாதிரி ஒரு பீஸ் அளவு கூட நம்ம எடுத்தால் போதும். இதில் நிறைய தண்ணீர் விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஊற வச்சு நல்ல புளியை நம்ம கரைப்போலையா சமையலுக்கு, அதே மாதிரி நல்லா கரைச்சிக்க வேண்டியதான். அது கூட நம்முடைய பாரம்பரியமான பனை வெல்லத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லோ கலோரி, அதே போல் சர்க்கரை சத்தே இல்லாத ஹைப்போகிளைசிமிக் ஆக்ஷன் உள்ளது இந்த நம்முடைய பாரம்பரியமான பனை வெல்லம் தான். இயற்கையான முறையில் உள்ளது. கூடுமான வரைக்கும் வெள்ளை சர்க்கரை, வெள்ளையான அரிசி உணவு எல்லாமே நம்ம வந்து குறைத்துக்கொள்வது மிக மிக நல்லது. ஸோ நம்முடைய எல்லாமே இயற்கையே பின்பற்றி நம்ம வர்றதை நம்முடைய உணவு பழக்கவழக்கங்களும் இயற்கை பின்பற்றியே தான் நம்ம இருக்கணும். இதில் உள்ள சுகர் வந்து நம்முடைய லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான். ஸோ அதனால் சுகர் லெவல் கூடாது. டயபெட்டிக் பேஷண்ட்டுமே இதை எடுத்துக்கொள்ளலாம். இதை எடுத்துக்கிறோம். இதை நல்லா பவுட்ரு பண்ணி இந்த அளவு எடுத்துக்கோங்க. இந்த புளியை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். புளியை நல்லா நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம். இது கூட இந்த பனை வெல்லத்தை ஆட் பண்ணுறோம். இது வாரத்தில் ஒரு 3 நாட்களாவது இதை காலையில் எழுந்தவுடனே உங்கள் வீட்டில் உள்ள ஒபிசிட்டியான சில்ட்ரன் யார் இருந்தாங்கன்னா அவங்க இதை கொடுக்கலாம். சில்ட்ரன்ஸ் மட்டும் இல்லை, பெரியவங்க எல்லாருமே இதை அதிகமாக அழகாக எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், சில பேருக்கு கல்லடைப்பு அதிகமாக காணப்படும் இல்லையா.
ஸோ அவங்களால வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப எரிச்சல் அதிகமாக இருக்குமாங்க, வலி அதிகமாக காணப்படும். சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளட்டு கூட வரதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. இது பாரம்பரியமாகவே அந்த காலங்களே யூடி ப்ராப்ளம் இருந்தால் உடனே வந்து சொல்லுவாங்க ஊரில் கிராமத்தில் பானக்காரம் கொடுக்கணும், பானக்காரம் கரைச்சி குடித்தா உடம்புல உள்ள ஹீட்டெல்லாம் குறையும், யூரின் ரொம்ப ஈஸியாக போயிடுமாங்களா. இதுவும் அதே பானக்காரம் தான், ஆனால் புளியை மட்டும் நம்ம மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து குடம்புளி போட்ட ஒரு பானக்காரம் தான் இது. ஸோ இப்போ அடுத்து ஏப்ரல் மே மாதம் வரப்போது, வெயில் அதிகமாக வரப்போது தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த உடம்புல குளிர்ச்சி உருவாக்கக்கூடிய, பித்தத்தை குறைக்கக்கூடிய, பிளட் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய, அதே போல் நம்முடைய இரத்த அழுத்தம் ஏறிக்கிட்டு இறங்கிட்டு இருக்க அந்த இரத்த அழுத்தத்தை ரெகுலர் பண்ணக்கூடிய, மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த பானம் தான் இப்போ நம்ம செஞ்சுட்ருக்கோம். ரெடி ஆகிட்டு குடம்புளி, நம்முடைய பாரம்பரியமான புளி, நம்முடைய பாரம்பரியமான சர்க்கரை, நம்முடைய பாரம்பரியமான ஒரு வாசனை திரவியம், இது மூன்றுமே ஒரு பாரம்பரியமான ஒரு இனிப்பு பானம், பானக்காரம்னு சொல்லுவாங்க கிராமத்தில். குடம்புளி, பனை வெல்லம், ஏலக்காய் கலந்த குடம்புளி இனிப்பு பானம் ரெடி ஆகிட்டு, ஒபிசிட்டி, உடம்புல உள்ள அதிகப்படியான வெயிட்டு, அதிகப்படியான கொழுப்பு சத்து, இர்ரெகுலரான பெட் கொலஸ்ட்ரால், பிபி, இதுக்கெல்லாம் ஒரு மிக சிறந்த ஒரு பானம். நம்முடைய மூன்றுமே தேவையான பொருட்கள் மூன்றுமே நம்முடைய பாரம்பரியமான பொருட்கள் தான். குடம்புளி, நம்முடைய பாரம்பரியமான புளி, பனை வெல்லம், ஏலக்காய். 10 கிராம் குடம்புளி எடுத்து ஒரு 150 ml தண்ணீர் விட்டு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கையால் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட பனை வெல்லத்தை நல்லா பவுட்ரு பண்ணி அதே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏலக்காய் தூளை போட்டு ரெடி பண்ணிங்க அப்படின்னா குடம்புளி இனிப்பு பானம் ரெடி ஆகிடும். குடம்புளி இனிப்பு பானம் எப்படி செய்யுது பார்த்தீங்க இல்லையா? நம்முடைய குடம்புளி பாரம்பரியமான புளி, மிகவும் மருத்துவ குணம் நிறைந்தது. உணவுப் பொருளையும் சரி, அதனுடைய உணவுப் பொருளையும் அதை எடுத்துக்கொள்ளலாம், மருந்தாகவும் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மிக சிறந்த ஒரு இனிப்பு பானம் எப்படி செய்யலான்னு பார்த்தீங்க, மிக எளிதாக சாப்பிடலாம், மிக எளிதாக அதை தயாரித்து கொள்ளலாம். இந்த மாதிரி ஒபிசிட்டிக்கான அந்த விதை மருந்தையும் கொடுத்து, அதே போல் இந்த பானத்தையும் இங்கே டெய்லி கொடுத்துட்டு வரலாம். மிக சிறந்த ஒரு மருந்தாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வார நிகழ்ச்சியில் வேறு முக்கியமான மருத்துவ பொருளை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.